சரிங்க சார். இப்போ ஒரு வீடு சரியான அளவுகளில் கட்டப்பட்ட வீடு தான் நிம்மதியான உறக்கத்தை கொடுக்கும். நீங்க நிம்மதியா தூங்குனீங்கன்னா தான் சரியான சிந்தனை செய்ய முடியும். ஒரு ஜாதகத்த ஆய்வு பண்ணணும் அப்படின்னா, எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த ஜாதகத்துக்குள்ள போற முடியா இல்லையா? என்ன லக்னம், அந்த லக்னம் எந்த புள்ளியில் நிக்குது, அந்த லக்னத்துக்கு அந்த கிரகத்துக்கு வீடு கொடுத்த ஆள் எப்படி இருக்கான், டெஸ்பாச்சர் எப்படி இருக்கான், அந்த கிரகத்தை யார் பார்க்குறாங்க, அந்த கிரகம் எந்த கிரகத்தோடு சேர்ந்து இருக்குது, அந்த கிரகம் நீங்கள் டிகிரியோட வேற கிரகம் ஏதாவது டிகிரி சம்மந்தப்பட்டு இப்படிலாம் ஆய்வு பண்ணும்போது உங்கள் பின்னாடி புல்லா எழுதி விட்டுறீங்கல்ல. இந்த சிந்தனையை கொடுக்கறது நீங்கள் படுத்து வரக்கூடிய இடம். அப்போ அந்த அந்த சரியான தூக்கம் இல்லைன்னா சிந்திக்க முடியாது சார். இப்போ ஒரு 2 நாளைக்கு ஒரு கல்யாணம் பண்ணுறீங்க, மறுநாள் பார்த்தீங்கன்னா பேய் அடிச்ச மாதிரி இருப்போம். நம்ம எப்படி இருப்போம்? ஆளை பார்த்தா விகாரமாக இருக்கும். ஏன் தூக்கம் இருக்காது. நைட்டு ஃபுல்லாக பொண்ணு அழிக்கிறது அது இதுன்னு ஏகப்பட்ட வேலை இருக்கும்ல. மறுநாள் பார்த்தீங்கன்னா 3 மணி 4 மணிக்கு போய் நீங்கள் வரிசை வைக்கலான்னு அந்த வீட்டுக்கு போனீங்கன்னா வீட்டு உரிமையாக தூங்கிட்டு இருப்பார். ஏன்னா அந்தளவுக்கு 2 கண்ணு முழிச்சு ஒன்றுமே புரியாத படுத்துட்டு இருப்பாங்க. அப்போ சரியான தூக்கம் வேணும் அப்படின்னா வீடு சரியான அமைப்பில் சரியான மனைவி அமைப்பில் இருக்கணும். நீளமும் அகலமும் இந்த 2 அளவும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அளவுகளாக தேர்வு பண்ணிடணும். தேர்வு பண்ணிவிட்டு அதுக்கு குழி பொருத்தம் பார்க்கணும். 16 விதமான சோடசமனை பொருத்தம் பார்க்கணும். 16 விதமான பொருத்தம் எல்லா புக்லையுமே 5 பொருத்தம் தான் இருக்கும். 16வது பொருத்தம் அப்படின்றது என்னென்னா, நீங்கள் என்னைக்கு வீடு ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு உங்கள் வீட்டுக்கார அம்மாவுடைய நட்சத்திரத்துக்கு தாராபலம் ஒன்று வேணும்.